Fibros Pants, truly fantastic. தமிழகத்தின் மேற்கு எல்லையில் உள்ள பொள்ளாச்சி தொகுதியின் கள நிலவரத்தை தற்போது பார்க்கலாம். தமிழகத்தில் உள்ள 39 மக்களவைத் தொகுதிகளில் 21வது தொகுதியாக உள்ளது பொள்ளாச்சி. இங்குள்ள வாக்காளர்களின் எண்ணிக்கை 15,81,795. இதில் 7,66,077 பேர் ஆண்கள், 8,15,428 பேர் பெண்கள், 290 பேர் மூன்றாம் பாலினத்தவர். பொள்ளாச்சி மக்களவைத் தொகுதிக்குட்பட்ட பொள்ளாச்சி, தொண்டாமுத்தூர், கிணத்துக்கடவு, வால்பாறை, உடுமலைப்பேட்டை, மடத்துக்குளம் ஆகிய 6 பேரவைத் தொகுதிகளுமே அதிமுக வசம் உள்ளன. 2019 இம்மக்களவை தொகுதிக்கு நடைபெற்ற தேர்தலில் திமுக வேட்பாளர் சண்முக சுந்தரம் வெற்றி பெற்றிருந்தார். மக்களவை தொகுதி திமுக வசமும் அதில் உள்ள அனைத்து பேரவை தொகுதிகளும் அதிமுக வசமும் இருப்பது சுவாரஸ்யமான முரண். பொள்ளாச்சி என்றாலே பலருக்கும் நினைவுக்கு வருவது அதன் இயற்கை எழிலும் தென்னை மரங்களும் தான். இப்பகுதியின் அடையாளமாக திகழும் தென்னை தொழில் இளநீருக்கு பதில் கண்ணீரைத்தான் தந்து வருவதாக உருக்கத்துடன் கூறுகின்றனர் தொகுதிவாசிகள். இந்த பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய தென்னை விவசாயிகள் விவசாயமே பண்ண முடியாத நிலைமையில தென்னை மரத்தெல்லாம் வெட்டி அழிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு படு மோசமான நிலைமை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஏன்னா தேங்காய்க்கு விலையே இல்லை. மத்திய அரசாங்கம் வெளியிலிருந்து ஆயிலை இம்போர்ட் பண்றாங்க. அதனால தேங்காய் எண்ணெய்க்கு விலை இல்லை. இதன் காரணமாக தென்னை விவசாயிகள் படுபயங்கரமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எங்கேயும் ஒரு விவசாயி கூட லாபம் அடைய முடியாது. ஏன்னா 7 ரூபாய் 8 ரூபாய்க்கு விற்குது. ஆனா முட்டுவலி செலவு ரொம்ப ஜாஸ்தியா போச்சு. வேளாண்மை தொடர்பான அரசின் கண்ணோட்டம் மாறினால் மட்டுமே இந்நாட்டின் குடியானவர்கள் ஏற்றம் பெறுவார்கள் என்கின்றனர் விவசாய சங்கத்தினர். விவசாயம் ஒரு தொழிலாக அங்கீகரிக்கப்படாத வரைக்கு நீங்க என்னதான் பண்ணினாலும் அதுல ஒன்றும் பிரயோஜனம் இருக்காது. தக்காளி ஒரு கிலோ 1 ரூபாய்க்கு விற்கல, எல்லாம் நிறைய இருக்கு. அதுல எனக்கு நட்டம். கிலோ 200 ரூபாய்க்கு விற்கல. எங்கிட்ட தக்காளி இருக்காது. யாரோ ஒருத்தர்கிட்ட இருக்கு, எங்கேயோ இருக்கு, நார்த்தில் இருக்கு, இல்லாட்டி எங்க ஹைதராபாத்தில் இருக்கு, இல்லாட்டி ஆந்திராவில் இருக்கு, இல்லாட்டி மகாராஷ்டிராவில் இருக்கு. அங்கிருந்து கொண்டு வந்திருப்பாங்க. அப்போ நானுங்க போய் 200 ரூபா கொடுத்து பையெடுத்து போய் வாங்குறேன். அதே மாதிரி நுகர்வோரும் வாங்குறாங்க. அப்போ விலை ஏறினாலும் நான் பாதிக்கப்படுறேன், விலை இறங்கினாலும் நான் பாதிக்கப்படுறேன். அரசாங்கத்தினுடைய பொருளாதார கொள்கை சுதந்திரத்துக்கு பின்னாடி ஒரே மாதிரி தான் போயிட்டு இருக்குது. பொள்ளாச்சிக்கு தேங்காய் ஒரு கண் என்றால் தேயிலை மற்றொரு கண். வால்பாறையில் நடைபெற்று வரும் தேயிலை தொழிலும் தற்போது நலிவடைந்து வருவதாக வால்பாறை வாசிகள் கூறுகின்றனர். இன்னைக்கு பாத்தீங்கன்னா தேயிலை தொழில் அழிவு நிலையில் போய் கொண்டிருக்கிறது. குறிப்பாக ஆள் பற்றாக்குறை. இந்த ஆள் பற்றாக்குறையினால இங்கே இருக்க தேயிலை தோட்ட தொழிலாளருக்கு சரியான முறையில் எஸ்டேட் நிர்வாகம் ஊதியம் வழங்குவதில்லை, அடிப்படை வசதிகள் செய்து கொடுப்பதில்லை. அதிலும் வனவிலங்கு தொல்லை இருக்கிறது. இதெல்லாம் கருத்தில் கொண்டு பகுதியில் இருக்கும் மக்கள் சமவெளி பகுதிக்கு இடம்பெயர்வதால் இங்கு ஆள் பற்றாக்குறை ஏற்படுகிறது. தொழிலாளர்களும் இங்கிருந்து வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். பொள்ளாச்சியிலிருந்து கேரளாவிற்கு கனிம வளங்கள் கடத்தப்படும் நிலையில் அங்கிருந்து மருத்துவ கழிவுகள் இங்கே வருவதாக குமுறுகின்றனர் சமூக ஆர்வலர்கள். ஆனைமலையாறு நல்லாறு பாசன திட்டம் குறித்த கோரிக்கை 60 ஆண்டுகளுக்கும் மேலாக ஏற்றளவிலேயே உள்ளதாகவும் அதற்கு செயல் வடிவம் கொடுக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பும் உள்ளது. வெள்ளலூர் குப்பை கிடங்கு பிரச்சினைக்கு தீர்வு, கோவை மெட்ரோ ரயில் திட்டத்தை கிணத்துக்கடவு வரை நீட்டிப்பது, கோவை பொள்ளாச்சி இடையே 3 புதிய ரயில் நிலையங்களை அமைப்பது போன்ற கோரிக்கைகளும் முன்வைக்கப்படுகின்றன. பொள்ளாச்சியில் பன்னோக்கு சிறப்பு மருத்துவமனை அமைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் உள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் முத்துப்பாண்டியுடன் செய்தியாளர் பிரவீன்குமார். Fibros Pants, truly fantastic.